சட 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 மழையன வந்தேன் கண்ணம்மா. திருநாள் இதுவா இதயம் தரவா உரைத்தேன் மெதுவா கொஞ்சி கொஞ்சி வரவா பட 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 படவன எந்த கண்ணம்மா. நீ தொட 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 துடிக்குது எந்த நெஞ்சம்மா. சிலு 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 சிலுவனை கொஞ்சம் செல்லம்மா. சட 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 மழையன வந்தேன் கண்ணம்மா. ஆர்ப்பாட்டமா நீ வந்ததும் தேரோட்டமா நிகழ்காலம் நீ எனவே காதல் கூறி கைப்பிடித்து கூட்டி சென்றதா. சின்ன தூரல் தூரிடவே மீண்டும் இந்த வேப்ப மரம் வெட்கப்பட்டதா. இதுவே திருநாள் இதயம் தரும் நாள் உரைத்தேனது நாள் உன்னிடத்தில் மனநாள். பட 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 படவன எந்த கண்ணம்மா. நீ தொட 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 துடிக்குது எந்த நெஞ்சம்மா. சிலு 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 சிலுவன கொஞ்சம் செல்லம்மா. சட 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 மழையன வந்தேன் கண்ணம்மா. குரிலான நெஞ்சில் இன்று நெடிலான காதலா முக எந்த வாசம்தான் உன் மழைக்கால சாரலா எழுதாத உந்தன் தாளில் இனி எந்தன் பாடலா அழகான நாட்கள் மெல்ல உருவானதா. பட 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 படவன எந்த கண்ணம்மா. நீ தொட 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 துடிக்குது எந்த நெஞ்சம்மா. சிலு 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 சிலுவன கொஞ்சம் செல்லம்மா. சட 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 மழையன வந்தேன் கண்ணம்மா. திருநாள் இதுவா இதயம் தரவா உரைத்தேன் மெதுவா கொஞ்சி கொஞ்சி வரவா. பட 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 படவன எந்த கண்ணம்மா. நீ தொட 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 துடிக்குது எந்த நெஞ்சம்மா. சிலு 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 சிலுவன கொஞ்சம் செல்லம்மா. சட 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 மழையன வந்தேன் கண்ணம்மா. நிவேதா, நீ என்னுடைய செல்ல பொண்ணு, முதல் பொண்ணும் கூட. 24 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று என் கையில் கொடுத்தாங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ. எங்களுடைய செல்ல குழந்தை, முதல் குழந்தை எங்கள் ஃபேமிலியில் உனக்கு கல்யாணம் ஆகிருக்கு. ஸோ நீ சந்தோஷமாக சௌக்கியமாக நிம்மதியாக பல 100 வருஷம் உன்னுடைய ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து நீ வாழணும். வந்து திவாகர் நிவேதாவோட மாமா. So last few days, this is the first fun wedding that I have ever attended. We are very glad that Niveda found Pawan. We wish Pawan and Niveda a happy, long married life. நிவேதாவோட அத்தை வித்யா. இப்போ தான் வந்து நிறைய கசின்ஸ் வெட்டிங் அந்த மாதிரிலாம் அட்டன் பண்ணிவிட்டு இப்போது வந்து பொண்ணு ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ணியிருக்கோம்.
It was a different experience altogether. We enjoyed so much. Again, blessing this wonderful couple, very happy married life. என் பேரன் கல்யாணம் என் பிள்ளை சுரேஷ் பாரதி பாட்டு பண்ணோம். அவங்க பிள்ளையோட எனக்கு பேரன். அவன் கல்யாணம் ரொம்ப நல்லா நடந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. God bless you. வெட்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே போச்சு. எனக்கு வந்து டெக்காரு, ரிசப்ஷன், ஃபுட் எல்லாமே ரொம்ப பிடிச்சது. எஸ்பெஷலி மேக்கப்பு, நிவியோட 3 லுக்குமே டாப் நாட்ஸாக இருந்தது. ப்ளஸ் அந்த லைட்டிங்கோட வாஸ் அ வெரி குட் தட் மேக்கப். எனக்கும் மேக்கப் அண்ட் ஓவரால் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் த வெட்டிங் ஐ லைக். ஈச் ஆஸ்பெக்ட் ஆஃப் த வெட்டிங் ஐ தரலி என்ஜாய்ட். எல்லாம் நினச்ச மாதிரியே இட் கேம் டுகெதர். அது மேக்கப்பாக இருக்கட்டும், இல்லை ஃபுட்டாக இருக்கட்டும், டெக்காராக இருக்கட்டும், சின்ன சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து மேஜர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் லைக் ஈவன் லைக் ஃபோட்டோஸ் லைக் அவுட்புட் வந்து நான் மைண்டில் வச்சது வந்துச்சு. ஸோ தேட் வே ஐ வாஸ் ஓவரால் சாட்டிஸ்ஃபைட். கொஞ்சம் அந்த பயம் இருந்துச்சு, எல்லாம் கரெக்டாக நடக்குமா போகுமான்னு. பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் மெஹந்தி, வீட்டில் எல்லாம் ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ இட் வாஸ் ஆல் லைக் அ பிக் கெட் டுகெதர் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஃபன். ஸோ அதனால் ரொம்ப மெமரபுளாக போச்சு. ஸோ பவன் ஹஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ். And in the 2-3 days like he's been very, ஏன்னா ஆளுக்கு he's not gotten very tensed. He's been very calm. He's handled it very matured, which I have to learn from him. So yeah, அதனால I think I was also a little calm and composed because of that. இல்லைன்னா maybe I also would have, அது எனக்கும் அஃபெக்ட் ஆகிருக்கும். But thanks to him it all went smooth. And yeah, I'm looking forward to starting this new beginning with him. That's it. Thank you. நான் வந்து பையனோட அம்மா பேசுகிறேன். பையன் பொண்ணு 2 பேருக்குமே கல்யாணம் ரொம்ப சிறப்பாக நடந்தது. எங்கள் சம்பந்தி எல்லா விதமான ஏற்பாடுகளும் எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. இந்த கல்யாணம் வந்து எல்லார் வாயிலையும் ரொம்ப சிறப்பான ஒரு பாராட்டு, புகழ் கிடச்சிது. எல்லாரும் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு அடுத்த கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப அருமையாக செஞ்சுருந்தாங்க எல்லா ஏற்பாடும். எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்னுடைய பையனுக்கும் பொண்ணுக்கும். 2 வீட்டார் சார்பாக இந்த கல்யாணத்தின் படி நான் வந்து எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். Hi everyone, I'm Suresh. நான் பவன் குமாரோட ஃபாதர் பேசுகிறேன். To be very frank, we are blessed. ஸோ ஒரு டாட்டர் இன் லா வந்து கேதரிங் பண்ணுறதுக்கு பதிலாக ஐ ஆம் கேதரிங் ஒன் மோர் ஃபேமிலி. ஸோ ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் we are not 3, we are 6. One more thing, first I must very much thanks to Mr. Guru Prasad. He is conducted this functions very great manner. Everyone's come from my side, appreciated very well. For the last, one of my best friend told me that last 25 years I met a best function of the marriage event இதுதான் சொன்னாங்க. ஸோ நான் எதிர்பார்த்ததை விட 100 times ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. லவ் யூ மிஸ்டர் குரு பிரசாத், தேங்க்ஸ் அ லாட். You honored me very well. One more thing, even caterers, videographers, photographers and all my relatives, everybody's cooperated very well. Very much thanks to photographer and still photographers. They made a short films and everything was very great things. Thanks a lot. Thanks for coming everyone. நிவேதா பவன்குமார் அவங்களுடைய இன்னைக்கு திருமண நாள். இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக ரொம்ப நல்லா நடந்தது. எல்லாமே கடவுளோட அனுகிரகத்தினால நல்லா நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பவனுடைய சித்தப்பா பேசுகிறேன்.
நான் பவனுடைய சித்தப்பா பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து கோயம்புத்தூரில் வந்து நல்லா ரொம்ப நாள் கழிச்சு அது என்னுடைய பையன்தான் அவனும். ஸோ இந்த வெட்டிங் வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு, ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. சொல்கிறது என்ன சொல்கிறது, வார்த்தைகள் கிடையாது. அதே மாதிரி என்னுடைய பிரதர் சன் தான் சுரேஷ், அண்ணி வந்து பாரதி. அதே மாதிரி இங்கே கோயம்புத்தூரில் அவங்க நிவேதாரா, அவங்க ஃபாதர் மதர் அவங்களும் நல்லா சச் இன்வைட்டிங். பார்த்திங்கன்னா ரொம்ப 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 இன்வைட்டிங் நல்லா இருந்தது. அவங்களும் சரி, அவங்க கூட இருக்கிறவங்களும் சரி, எங்களை இன்வைட் பண்ணது, கவனிச்சுக்கிட்டது, பார்த்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, சிறப்பாக இருந்தது. ஸ்பெசிஃபிக்காக எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி கார்னர்லேயும் அவங்க டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் பேர் ஹரீஷ், இவங்க உஷா என்னோட மனைவி. ஸோ ஐ திங்க் ஆஃப்டர் 6-7 years we are attending the biggest wedding get together. So we really had a very eventful and wonderful get together. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் ஃபேமிலி எல்லாரையும் பார்க்குற ஒரு அற்புதமான தருணம். ஒன்லி ஒன் என்ன சொல்கிறது, ஈவென்ட்ஃபுல் திங் இஸ் தட் எங்களோட ரொம்ப நாள் நிவேதா வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்தது, அவங்கள எங்கள் வீட்டிலேருந்து அனுப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் we are happy that she is going to start a new life. So I am wishing her and her husband a great journey and a peaceful, happy, prosperous life ahead. Thank you very much. Hi, I'm Shreya, Niveda's cousin, and I'm so excited to be here right after her wedding right now. So I hope they're really happy and wishing them a great marriage. ரொம்ப நல்லா இருந்தது கல்யாணம். பவன்குமார் நிவேதா நீண்ட ஆயுளோட 100 வருஷம் நல்லா இருக்க, வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அக்கா, ஐ லவ் யூ. நல்லா இருந்துச்சு இந்த கல்யாணம், ஐ ரியலி லைக்ட் இட். நான் இது ஆக்சுவலி எக்ஸ்பெக்டே பண்ணல. சின்ன வயசுலேருந்து அவங்கள நான் வந்து பார்த்துட்ருக்கேன். இப்போது பவன் அண்ணாவோட பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஸோ லவ் யூ காஸ். என் பேர் ரவி லக்ஷ்மணன். நான் பையனுக்கு தாய் மாமா ஆகணும். என்னுடைய தங்க பையனுக்கு தான் கல்யாணம். இங்கே கோயம்புத்தூரில் தேராபந்த் கல்யாண மண்டபத்தில் ரொம்ப விமர்சையாக நடந்துகிட்ருக்கு. குருபிரசாத் எங்களுடைய சம்பந்தி வந்து ரொம்ப நல்லா பண்ணி செலிப்ரேட் பண்ணி கொடுத்தாரு. அவர் நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே, நம்ம எல்லாம் ஒரு மாதிரி, நாங்கள் சென்னை சைடு, இவங்க கோயம்புத்தூர் சைடு இவர். ஆனால் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. என் பொண்ணு கல்யாணத்தை விட இன்னும் பிரமாதமாக நடத்தி காமிச்சிட்டார் இவர். ஸோ நாங்கள் வி ஆர் வெரி வெரி மச் ஹாப்பி. பர்டிகுலராக சொல்லணும்னா எங்களுடைய இந்த மேரேஜ் ஈவெண்ட்டில் ஒரு 2-3 ஈவெண்ட்ஸு ஜஸ்ட்டு நான் சொல்ல விருப்பப்படுறேன். என்னுடைய விருப்பத்தை நான் சொல்லிடுறேன். அதாவது அந்த ப்ரீ வெட்டிங் கிளிப்பிங்ஸு இப்போ முகூர்த்தம் அன்றைக்கி போட்டு காமிச்சாங்க. ஸோ ரொம்ப பிரமாதமாக அது ஒரு மெஹந்தி செலிப்ரேஷன் பிரமாதம் பண்ணியிருந்தாங்க. அதே போல் நாங்களும் ஒரு ப்ரீ வெட்டிங் ஒரு கிளிப்பிங்ஸ் பண்ணியிருக்கலாமோன்னு எங்களுக்கு ஒரு தாட் வந்தது. ராகவேந்திரன் என் பேர். வீட்டில் குருன்னு கூப்பிடுவாங்க எங்கள் ரிலேஷன் சர்க்கிளில். ஸோ நான் வந்து பாரதிக்கு கசின். நான் ரிலேஷன்ஸ் எல்லாருமே பார்த்து பேசி, அவங்க சைடும் சரி எல்லாம் பார்த்து பேசுகிறதுக்கு இட் வாஸ் எ கிரேட் மொமெண்ட். எல்லாமே சப்போர்ட்டிவாக இருந்தது. பீப்புள், என்விரான்மெண்ட் எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். என் பேர் சத்யநாராயண். நான் சுரேஷ் பாரதிக்கு ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லணும். இந்த மேரேஜ் வந்து ஒரு லவ்லி மூமெண்ட், ரொம்ப நல்லா கேதரிங்காக இருந்தது. இதில் முக்கியமான விஷயம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு சொன்னால், டொமஸ்டிக்காக நடக்கக்கூடிய சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் இருக்கும். மெஹந்தி மாதிரியான விஷயம், இல்லை ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஆகட்டும், அந்த இதெல்லாம் வந்து பார்ட்டிசிபெண்ட்டுக்கு வந்து பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க வீட்டை ஏற்கனவே நடத்தியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் வந்து ஒரு கலெக்ஷன் எடுத்து அதை ஸ்டாப் கேப்பாக ஒவ்வொரு இடத்துலையும் டெலிகாஸ்ட் பண்ணுறச்சு நாம் அதை பார்த்தோம். வீட்டில் அவங்க எப்படி செலிப்ரேட் பண்ணினாங்க, ப்ரீ வெட்டிங் வீட்டில் பண்ண ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்சது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸ்பவுஸ் வந்து 2 பேரும் ரொம்ப விரும்பி நடத்திக்கிட்ட ஒரு கல்யாணம் இது. 2 பையனும் சரி பொண்ணும் சரி ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக கலந்துருந்தாங்க. ஃபுட் ஆஸ் யூஷுவல் குட். கோயம்புத்தூர் ஃபுட் இஸ் known for its taste and
குவாலிட்டி. ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாருக்குமே ஆக்சஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. வீடியோகிராஃபி வந்து பர்டிகுலர்லி எவ்ரி ஏஜ் குரூப்பையும் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ஈவெண்ட்டும் மிஸ் பண்ணாமல் கவர் பண்ணாங்க. அது வந்து எல்லாருக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி இதுக்கு கொடுத்தது. ஏன்னா எல்லாருமே எவ்ரிபடி இஸ் பீயிங் கவர்டு. இந்த ஃபோட்டோ திறந்து பார்த்தோன்னே யாரெல்லாம் வந்திருந்தாங்களோ எல்லாருமே அதில் மிஸ் அவுட் ஆகாமல் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க, ஒரு ஸ்னாப்லேயாவது இருப்பாங்க. இட் வாஸ் சச் அ குட் மூமெண்ட் ஃபார் எவ்ரிபடி ஹியர். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் குரு பிரசாத், என்னுடைய மனைவி ரமா பிரபா. எங்களுடைய ஒரே மகள் நிவேதாவுடைய திருமணம் ரொம்ப நல்லா நடந்தது. இறைவன் அருளால் எங்கள் அன்பு சொந்தங்கள் மற்றும் நண்பர்களுடைய அன்பாலையும் ரொம்ப அருமையாகவும் டென்ஷன் ஃப்ரீயாகவும் நடந்தது. எல்லாருக்கும் நாங்கள் தனித்தனியாக நன்றி சொல்லணுன்னு நான் மனப்பூர்வமாக விரும்புகிறேன். ஆனால் அதை சொன்னால் ரொம்ப நாள் ஆகும். அதனால் முக்கியமாக இந்த கல்யாணம் இறைவன் நடந்த அருளால் தான் நடந்தது. அதனால் என்னுடைய எங்கள் நின்றென்றும் எங்களுடைய தெய்வமான ஸ்ரீ திருப்பதி வெங்கடாஜலபதி வெங்கடேச பெருமாளுக்கு ரொம்பவும் நன்றி கடன்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த மண்டபம் ரொம்ப அருமையாக ரொம்ப நல்லதாகவும் அமைஞ்சது. தேராபந்த் ஜெயின் பவன் அப்படின்னு கோயம்புத்தூரில் இருக்கிற இந்த மண்டபம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான கேட்ரிங் அண்டு இந்த கான்ட்ராக்ட் வந்து கொடுக்கணுன்னு நாங்கள் நினைக்கும்போது ஏகமானதாக நிறைய பேர் சொன்னது வந்து படையப்பா கேட்ரிங் அப்படின்னு ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீதர் அண்டு குரு நடத்துகிறாங்கன்னு. இது நாங்கள் முதல் தடவையாக அவங்ககிட்ட கொடுத்தோம். இது வரைக்கும் 3 நாள் எங்கள் மண்டபத்தில் சாப்பிட்ட அத்தனை பேரும் மனசார பாராட்டிட்டாங்க. எந்த நேரத்துலேயும் எல்லா வகையான ஃபுட்டும் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு ஸ்ரீதரன் குரு. முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய தேங்க்ஸு. புரோகிதர் டீம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற 5 புரோகிதர்களும் வந்து ரொம்ப அருமையாக இந்த ஃபங்க்ஷனை நடத்தி கொடுத்தாங்க. இந்த வீடியோ கவரேஜ் அண்டு ஃபோட்டோ எடுத்தாங்க ஆர்ஜி டிஜிட்டல் கார்னர், குருராஜ் ஃபோட்டோகிராஃபி. உண்மையிலேயே அவங்க 24 மணி நேரம் வேலை செஞ்சாங்களா 48 மணி நேரம் வேலை செஞ்சாங்களா, அது எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு யூனிட் ஏதோ ஒரு இடத்துல எடுத்துகிட்டே இருந்தாங்க. ராத்திரி 1 மணிக்கு கூட ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் டிவிலையும் ப்ரொஜெக்டரில் பார்க்கும்போதே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சு அவங்க கொடுக்கும்போது வேறு லெவலில் இருக்குன்ற எதிர்பார்ப்பும் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ரொம்ப குறுகிய காலத்தில் எல்லாரையும் போய் அழைக்க முடியலன்ற ஒரு விஷயம் இருந்தால் கூட நண்பர்கள் இத்தனை பேர் வருவாங்களான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. நேற்று ரிசப்ஷன் கூட்டம் அள்ளுன்னு அழுது. எங்களுடைய நண்பர்கள், வாடிக்கையாளர்கள், எங்கள் சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் விட்டு கொடுக்காமல் இந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்து இன்றைக்கி ரொம்ப திருப்தியாகவும் மனசு நிறைஞ்சும் நாங்கள் இருக்கோம். என்றென்றைக்கும் இறைவனுக்கு கடமைப்பட்டிருக்கோம். எங்களுக்கு வேறு இதை தாண்டி சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்னு சொல்லுவாங்க. அது நிஜமாலுமே ஒரு பெரிய வேலை. எல்லார் வீட்டு கல்யாணத்துக்கும் நாங்கள் போவோம், வாழ்த்துவோம், சாப்பிடுவோம், வந்துடுவோம். ரொம்ப ஜாலி மூமெண்ட்டாகவும் அது ஒரு கஷ்டமே இல்லாத விஷயங்கிற மாதிரியுமே நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதை எடுத்து செய்ய வரும்போது தான் அதில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ், என்னென்ன ப்ளஸ், என்னென்ன நம்ம குறைய வச்சுருக்கோம், அதில் நிறைய அனுபவித்தோம், அதில் எவ்வளோ மகிழ்ச்சி, அதில் எவ்வளோ விதமான அனுபவங்கள்ங்கிறது வந்து பண்ணி பார்த்த அப்புறம் தான் தெரியுது. நிஜமாலுமே நாங்கள் ஒவ்வொரு வீடாக போய் எல்லாருக்கும் பர்சனலாக இன்வைட் பண்ணணும், ஒரே பொண்ணை வச்சுருக்கோன்னு நினச்சி ஒவ்வொரு ஊருக்கும் யார் எல்லா சொந்தங்களுக்கும் வீடுங்களுக்கும் நேராக போய் நாங்கள் பத்திரிக்கை கொடுத்து நாங்கள் அழைச்சிட்டு வந்தோம். அப்படி பத்திரிக்கையை நேரில் போய் கொடுக்காமையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு, இந்த காலத்துக்கு முறைப்படி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு, வர முடியலடா மச்சான் நீ பத்திரிக்கையை இதில் அனுப்பிச்சிடு, எதுக்கு அலைச்சல் கல்யாண வேலையில் இதை வேறு எக்ஸ்ட்ரா வச்சுட்டுன்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நிஜமாலுமே நாங்கள் நம்பிக்கை இல்லாமல் தான் அனுப்பிச்சோம். ஆனால் கூப்பிடாமல் கூட சில பேரை விட்டோம். குரு வீட்டுக்கு கூப்பிட்டு தான் போகணுமான்னு எல்லாரும் நேரில் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்தது எங்களுக்கு ரொம்பவே மனநிறைவாக இருந்தது. நிஜமாலுமே நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். இத்தனை அன்பு உள்ளங்களை நாங்கள் சம்பாதிச்சிருக்கோங்கிறது தான் பெரிய விஷயம்.
கடவுளுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி.